வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 12 ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஒரு இயர்னிங்ஸ் வீடியோ. யாருன்னா எதனா சொல்லணும் போட்டோம். யாரோ ஒருத்தருக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருனா ஒருத்தருக்கு அது யூஸ் ஆகி அது மூலியமாக எதனா ஒரு பயன் வர்றதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து சிஎன்ஜி பிடிக்க தான் போகிறேன். சிஎன்ஜி பிடிச்சிட்டு நம்ம இன்னி டே எப்படி இருக்குது நான் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த வேலை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோம். உங்கள் பேர் ப்ரோ? பிரவீன்ராஜ் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காரு. சீக்கிரம் இவரும் வந்து ஆட்டோ எடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுவார். ஸோ பார்த்துட்டு வந்து அவரே வந்து பேசினார். நான் சப்ஸ்கிரைபர் பெரும்பாலும் காட்டுறதில்ல, பட் வந்து ரேபிடோ ஓட்டுறாரு. ரேபிடோ அந்த ஃபீல்டில் நான் பார்த்துருக்கேன் அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இதுக்கு என்ன பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருந்தார் போல். இப்போ ரேபிடோ ஓட்டிகிட்டு இருக்கார் பைக் டாக்ஸி. ஸோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, சிஎன்ஜி பிடிக்க வந்திருக்கோம். சிஎன்ஜி பாருங்க பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஃபுல் ட்ரை, ஃபுல்லாக கார் தான் இருக்குது, ஆட்டோ கம்மி தான். நூற்றி 80 ஸ்டார்ட் ஆகி 180 தான் ஏறுது. இன்றைக்கி வேலைக்கு ஆகல ப்ரெஷர். ஓகே, சிஎன்ஜி பிடிச்சாச்சு. ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு திருப்தியாக இல்லை. இன்றைக்கி 180 தான். கடைசியில் கொஞ்சம் தான் ஒரு 200, ஒரு 250 ரூபாய்க்கு 180 தான் ஏறிச்சு ப்ரெஷரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி திருப்தியாக இல்லை அது. ஓகே, ஆப்பு பாருங்க, யூபர் பாருங்க. இப்போலாம் யூபர் வந்து ரெகுலராக ஓட்டாதனால 25% போயிடுச்சு. ஓகே, 0ல் இருக்குது யூபரு. ரேபிடோ 0ல் இருக்குது. ஓகே, ஒரு ஹாஃப் டே இயர்னிங்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்துட்டேன், ரேபிடோவில் எடுத்துட்டேன். பக்கம்தான், ஒரு 400 மீட்டர் தான் காட்டுது. ஸோ கஸ்டமர் பாயிண்டில் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா சில கஸ்டமர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பட் வந்து உடனே கேன்சல்லாம் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சிட்டோம். 311, கஸ்டமர் பே பண்ணது 340. லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு முடித்தோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரிப்பு. அது பார்த்திங்கன்னா அந்த மிடில் நடுவில் வரும். அந்த பக்கம் போகணுன்னா கோட்ரம்புரம் போகணும், இல்லை இந்த பக்கம் வந்து அடையார் வரணும். அப்போ தான் டியூட்டி அடிக்கும். ஏன்னா நடுவில் நிற்கிறது வேஸ்ட்டு. ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி தான், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். ஸோ காலையில் அங்கே டியூட்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் மூவ் பண்ணி அடையாறு அந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா அந்த இடத்த பார்த்துக்கங்க. நியர்பை ரெசிடென்ஷியல் ஏரியா எதனா இருந்ததுன்னா மூவ் பண்ணி போயிடுங்க மார்னிங் டைமில். ஓகே, ஏன்னா அங்கே நிற்கிறது வேஸ்ட்டு. ஓகே, அடையார் வந்தோன்னா இங்கே டியூட்டி அடிச்சிச்சு. பக்கத்தில் தான் ஒரு 140 மீட்டர் காட்டுது பிக்கப். ஓகே, இப்போ முடிச்ச ட்ரிப்பு 96. இதுக்கு வந்து 110 ரூபா. ஸோ இது வரைக்கும் 340, இது ஒரு 110, 450 ரூபா. டைம் வந்து 9:22 ஆகுது. ஓகே, இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இது ஒரு 127, இது 140. ஓகே, ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் ஹோட்டல் துறைப்பாக்கம், அங்கே தான் முடிச்சு இப்போ ஒரு ட்ரிப்பு. ஓகே, ரேபிடோவில் நெக்ஸ்ட் ட்ரிப் எடுத்துட்டோம். மணி ஒரு 9:50. பக்கம்தான், ஒரு 200 மீட்டரில் தான் காட்டுது. ஓகே, போகலாம். ஓகே, இது லாஸ்ட்டாக முடிச்சது 255. ஆக்சுவலாக இது கஸ்டமர் பே பண்ணது 300 ரூபா. மணி வந்து 10 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ஆயிடுச்சு. ஒரு 900 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் எதுக்கு 300 ரூபா பே பண்ணாங்க, எவ்வளோ சத்தமாக ஒரு 45 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வரும்போதே சொன்னாங்க. அது வந்து பெருங்குடி அங்கேருந்து அந்த ஹோட்டலில் ஒரு கஸ்டமர் இறக்கணும் பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்த பிக்கப் தான் அது.
வரும்போதே அவங்க சொன்னாங்க அந்த வே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன் உடனே அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் சொன்ன வெயிட்டிங் சார்ஜ், ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லணும் வெயிட்டிங் ஆட் ஆகும், அது நான் வெயிட்டிங் ஒரு 10 நிமிஷம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா ஒன்று நினைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா அப்புறம் அமௌண்ட் அதிகமாச்சு அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நான் 300 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். ஸோ அதுக்கு 300, உடனே எதுக்கு டிப்ஸு 300 45 ரூபா கொடுத்துறாங்க அப்படின்னு கேட்காது வந்து ஆல்ரெடி சொல்லி தான் கொடுத்தாங்க. ஓகே பார்ப்போம், டி நகர் கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நான் இது வரைக்கும் அதை வீடியோ ஏதோ பேசவே இல்லை, சும்மா ஜஸ்ட் வந்து அந்த இது மட்டும் ட்ரிப்பு அமௌண்ட் மட்டும் எடுத்தேன். எதுக்கு அப்படின்னா பீக் ஹவர் 10:30 வரைக்கும் ரேட்டு நல்லாயிருக்கும், டியூட்டி வந்துகிட்டே இருக்கும், பட்டு வர டியூட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இது. நான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இது பீக் ஹவரை பார்த்து ஓட்டுறேன். ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டாக, நான் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. நான் ஆக்சுவலாக காலையில் ஜிம்முக்கு போய்ட்டு வந்து நான் வீட்டில் அந்த ஓட்ஸ்லாம் குடிச்சிட்டு வரதுனால பசியும் எனக்கு இன்னும் எடுக்கல, மணி 10 ஆகுது. ஸோ இனிமேல் தான் டிஃபன் சாப்பிட போகிறேன். டிஃபன் சாப்பிட்டு அந்த டேப்லெட் வச்சுருக்கேன், அது போடணும். ஸோ அந்த பீக் ஹவரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஓட்டுங்க, அதுதான் முக்கியம். பீக் ஹவரில் ரேட் நல்லாயிருக்கும். பாருங்கள், 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 2 ஹவரில் 900 ரூபா முடிச்சாச்சு. ஓகே பாப்பா, இதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக சின்ன டியூட்டி டி நகர்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு போனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 1250 300 வந்துடும். ஓகே, பசிக்குது, சாப்பிடுவோம். ஒரே ஒரு தோசை 30 rupees. ஆக்சுவலாக ஒரு தோசை வந்து 30 rupees. KSA கேஃபே டி நகர். ஸோ அவ்வளோ ஹைஜீனிக்காக நீட்டாக நல்லாயிருக்குங்க, வர்த்து. ஸோ டி நகர் பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க கண்டிப்பாக. ஆக்சுவலாக நம்ம ஆட்டோ பார்க்கிங்கில் நிற்கிறாரு. ஆக்சுவலாக வர்த்துங்க, KS கஃபே. டி நகர் வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க, வர்த்து. ஆக்சுவலாக காலையில் இது போட்டிருந்தாங்க, நான் யோசிக்காமல் உட்காந்துட்டேன், இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மணி 11:15 ஆகுது. டி நகர் CIT நகர் கிட்டே இருக்கும், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, இங்கே எங்கேயோ சவாரி கிடைக்காது, அப்படியே மூவ் பண்ணி வேளச்சேரி கிட்டே போக வேண்டியதான், சைதாப்பேட்டை தாண்டி போவோம். ஓகே, இது இப்போ முடிச்சது. இது ஒரு 68 ரூபா, இதுக்கு ஒரு 85 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி 11 ஆகுதுங்க. கிண்டிக்கிட்ட வந்துட்டோம், ரேஸ் கோர்ஸ். ஓகே, மணி வந்து 12 ஆகுது. வேளச்சேரி கிட்ட வந்தேன். அது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆண்டவே நங்கநல்லூர் ஒரு ட்ரிப்பு, அதை முடிச்சுட்டு வேளச்சேரி அப்படியே கொஞ்சம் பேசுவோம். திருவான்மியா நாளைக்கு ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு டியூட்டி நியர்பை மடிப்பாக்கம் தாண்டி மேடவாக்கம் கிட்டே வந்துடுச்சு. சரி அப்படியே மூவ் பண்ணி போகலான்னு எடுத்துட்டேன். இது 54 ரூபா, இதுக்கு வந்து 80 rupees. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் எதனா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இறங்கி போனால் சரி இன்னொரு டியூட்டி வந்தது. சரி ஓகே, அப்படியே மூவ் பண்ணி வந்தால் நல்லா தானே இருக்கும், நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட போகிற மாதிரி அமௌண்ட்டும் ஆட் ஆகும். ஸோ வந்து ஒரு லாஸ்ட்டாக 1000 ரூபா, ஒரு ஆண்டவே ஒரு 70, 1070, இது ஒரு 80, 1150 ரூபா. டைம் வந்து ஒரு 12:15 ஆகுது. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது, பார்ப்போம். ஆக்சுவலாக பீக் ஹவர் முடிஞ்சிச்சா, இனிமேல் டியூட்டிலாம் கொடுமையாக இருக்கும். இங்கே வருங்க, 54 ரூபா, இது பரவாயில்ல, இது 1 கிலோமீட்டருக்கு. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது முன்னாடிலாம் காட்டிச்சு, இது பரவாயில்ல. ரேபிடோ பாருங்கள், ஒரு 7 கிலோமீட்டருக்கு 121 ரூபா. ஸோ பரவாயில்ல, பீக் ஹவர் கிடையாது, ஸோ டிராஃபிக் இருக்காது, அந்த ரேட்டு பரவாயில்ல. பட் வந்து யூபர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். 4 கிலோமீட்டருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 54 ரூபா காட்டுச்சு, அவங்க ஏதோ 80 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, இது லாஸ்ட்டாக முடிச்சது ஒரு 62, இதுக்கு வந்து 70 ரூபா. ஸோ நம்ம மேடவாக்கம் வந்துட்டோம். அவ்வளோதான், நான் கிட்டே வந்துட்டேன், நியர்பை. ஓகே, ஃபைனலி நம்ம எப்போ வர மாதிரி மேடவாக்கம் அந்த சங்கீதா ஹோட்டலுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம உள்ளே போய் பேசுவோம். ஓகே, இயர்னிங் சொன்னால் கண்டிப்பாக அது நெகட்டிவிட்டியான நிறைய கருத்துக்கள் வரும், கமெண்டில் சொல்லுவீங்க. ஸோ ஓகே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்டு நான் சொல்ல நினச்சேன். அது கேமரா வாங்குற பிஸியில் நம்ம இருந்துட்டோம், இல்லைனா முன்னாடி
வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம்ல வடநாட்டவர்கள் இந்திக்காரங்க அப்படி சொல்லுவோம். ஸோ அவங்க நிறைய நம்ம வேலை இப்போ நம்ம ஊரில் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா விசாரிச்சான், அந்த பையன் விசாரிக்கிறான், ஆட்டோவில் வந்து நல்லா வருமாமே, நான் கேட்டேன் ஒரு 2 பேர்கிட்ட டெய்லி இவ்வளோ வருமாமே, நாங்களே சவாரிக்கு இவ்வளோ கொடுக்குறோம், கேஸ் எவ்வளோ ஆகும் அதெல்லாம் விசாரிக்கிறான். அவங்க ஃப்ரெண்டு வந்து கேஸ் சிஎன்ஜியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, இப்போ அவங்க வேலை செய்கிறாங்க, விசாரிச்சேன். ஸோ வந்து லாபம் இருக்காமே, நல்லா சிஎன்ஜி இவ்வளோ தான் ஆகுமாமே அப்படிலாம் விசாரிக்கிறான். ஆனால் அண்ணா எங்களுக்கு வந்து தரமாட்டாங்கல்ல ப்ரூஃப். நான் சொல்கிறேன் ஆட்டோவோட எனக்கு ஆசையாக இருக்குது, ப்ரூஃப் தரமாட்டாங்கல்ல, ஓன் ப்ரூஃப் இருக்கணும்ல அப்படின்னு. பட் வந்து 1 லட்ச ரூபாய் இருந்தா ஆட்டோலாம் இருக்கு, விசாரிக்கிறான். ஆட்டோலாம் இருக்காமே, பழைய ஆட்டோ செகண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா எடுத்து ஓட்டலாம். அவன் சொல்றான் மேப் தான் முக்கியமாமே, மேப் பார்த்து போயிடலாம். ஸோ லாங்குவேஜோ இல்லை வந்து வழி தெரியல, இல்லை ஊர் தெரியல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்காதாமே அப்படின்னு எல்லாமே அவன் சொல்றாங்க அவன். ஸோ நம்ம வந்து ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் வேலை, இந்த கொத்தனார் வேலைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேல்யூ, ஒரு சம்பளம் அதிகமாக இருக்க வேலை நம்ம ஊர்ல தெரியுமா. தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டைல்ஸ் போடும்போது அந்த கொத்தனார், அது மேஸ்திரி, கொத்தனாருக்கு 800 ரூபாய் நினைக்கிறேன், அப்போவே மேஸ்திரிக்கு 1000 ரூபாய் அவர் சொன்னது அப்போ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவ்வளோ ஒரு வேல்யூவாக இருந்த வேலைலாம் நம்ம ஊரில் நிறைய இருந்துச்சு. கொத்தனார் வேலை, இந்த டைல்ஸ் போடுற வேலை, பிளம்பிங் ஒர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பெண்டர் ஒர்க்கு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, ஆனால் பெரும்பாலும் அந்த வேலை செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியாக வேலைக்கு போக மாட்டாங்க, இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க நல்லா அந்த காலத்தில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த வேலைலாம் நம்ம ஊரில் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு வேல்யூவான வேலை எல்லாம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலைலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யார் செய்கிறான்னு நினைக்கிறீங்க, அந்த வடநாட்டவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கொத்தனார் வேலை, கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலை. ஸோ அந்த மாதிரி வேல்யூபிளாக அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கே கற்றுக் கொடுக்கல. நம்ம வந்து இப்படியே வந்து உனக்கு எதுக்கு நீ அப்படியே விட்டுரு அப்படின்னு ஒரு நினைச்ச ஒரு ரகம் ஒன்று. அதே மாதிரி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதை கற்றுக் கொடுத்தா நம்ம தெரிஞ்சவன், நம்ம கூட இருக்கிறவன் பெரிய ஆகிட போகிறான், நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ஆகிட போகிறான், அதுக்காக நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம விட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு இந்திக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபியூச்சரில் பாருங்க, ஒரு நாள் நம்ம வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டியே, என் பொழப்பை கத்துற போற, அது பண்ற போற, என் பொழப்புல மண்ணவாரி போட்டுற போற, நீ உன்னை பார்த்து நிறைய பேர் எத்துற போறாங்க, கத்துக்க போறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. கத்துக்கிட்டோம் நம்ம ஊர்ல தமிழ்ல. நாளைக்கு வந்து இந்திக்காரெல்லாம் வந்து ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சு அவன் 2000 ரூபாய், அவன் சூப்பரா, அவன் வந்து கரெக்டா இருப்பானே, கரெக்டான ரேட் வாங்கி கரெக்டா இது பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் ஆட்டோ ஓட்டுற யாருமே நம்ம ஊர்ல ஆள் இருக்க மாட்டாங்க, அவன் தான் ஓட்டுவான். அவனை டெஸ்ட் பண்ணி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா பரவாயில்ல இவங்க கரெக்ட், இவங்க கம்மியா காசு வாங்குறானுங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவீங்க, நம்ம சொல்றோம் நம்ம பக்கத்து வீட்டு பையன் அதுல பயன்படுத்துறோம், நம்ம ஊருக்காரன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் நல்லா இருக்கட்டும், நம்ம சென்னையில படிச்சுட்டு எவ்வளவு பசங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க, அவனுங்களாம் சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க. இல்ல இதை வந்து இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு வந்து அர்த்தம் செய்யும் போது ஐயோ உள்ளத போச்சு நல்ல கண்ணான்ற ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதை தான் நடக்கும். ஏதோ நம்ம ஊர்ல வந்து எவனோ வந்து துணிஞ்சு ஒன்னா ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ் படிச்ச பையனோ எவனோ வந்து ஆட்டோ ஓட்ட வந்து இறங்கி வந்துட மாட்டான். அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அவங்க பையனை வந்து படிச்சுட்டு ஒரு நபரா ஒருத்தர் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, நீ நல்லா படிக்கிறது வேஸ்ட்டு, ஒரு ஆட்டோ ஓட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவன் காரணம் பல பேர் காரணத்தால லாஸ்ட் சான்ஸா தான் வந்து சில பேர் வந்து இப்படி வருவாங்க, சில பேர் பிடிச்சி வருவாங்க என்ன மாதிரி. ஸோ வராங்க வந்து சம்பாதிச்சுட்டு போடுறோம், நம்ம ஊர் பசங்க, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம ஆளுங்க சம்பாதிக்கிட்டோம். நம்மளால முடியல, நம்ம புலம்புறோம் அடுத்தவனை பார்த்து. யாரோ ஒருத்தர் இளைஞர் நம்ம ஊருக்காரன் சம்பாதிச்சுட்டு போட்டோம். நாளைக்கு காம்படிஷனுக்கு வந்து வேற மாநிலத்துல இருந்துலாம் வர ஆரம்பிப்பாங்க, என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. லேடிஸ் வர போறாங்க, லேடிஸ் ஓட்டுறாங்க, லேடிஸ் வண்டி அதிகமாகுது, லேடிஸ் ஓட்ட போறாங்க, பயந்துருவீங்களா? லேடிஸ் வராங்க ஐயோ அவள் தான் அப்படின்னு லேடிஸை நம்பி லேடிஸ் தான் ஏற ஆரம்பிச்சிருவாங்களே. பிங்க் ஆட்டோவெல்லாம் நல்லா ஜென்யூனா இருப்பாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரிலாம் எவ்வளவோ நம்ம வேலையெல்லாம் தவற விட்டுருக்கோம். நம்ம பாரம்பரியமா நம்ம வேலை நல்லா சம்பாதிக்கிற வேலைலாம். ஸோ இந்த மாதிரி வரவங்க வந்து இதுலயும் நல்ல வருமானம் இருக்குது. ஆனா பட் வந்து வரலாம், அது எப்படி இருக்கும் என்ன பண்றது தெரியாம டீட்டெயில் யாருன்னா இதை பத்தி சொல்லுவாங்களா அப்படின்னு கஷ்டப்படுறவனுக்கு நான் சொல்லிட்டு போறேன். என்னோட வீடியோ அவனுக்கு வந்து எப்படி இயர்னிங்ஸ் எப்படி ஐடியான்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக தான் இது முழுக்க இது யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்காகவோ கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பாதி படிச்சுட்டு ஏதோ இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்ல படிப்பு இல்லாம கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தும். அதுக்காக மட்டும் தான் நம்ம வீடியோ போடுறது. ஓகே, ஸோ அதனால நான் மற்ற பேச்சு வேற கேர் பண்றதுல என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபியூச்சர்ல காம்படிஷன்லாம் வந்தா நம்ம பக்கத்து வீட்டு பையன் போறான் ஐயோ சம்பாதிச்சிட போறான் அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ணலாம், வெளில இருந்து வரணும் எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? ஸோ ஓகே, அதெல்லாம் வந்து பேசிட்டே போலாம். ஸோ ஓகே, அதுக்காக தான் நம்ம இயர்னிங்ஸ் வீடியோ. யாரெல்லாம்
இது பண்ணணும்னு வரீங்க, இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க, பயன்பெறுங்க, வேற லெவலில் இருங்க. ஓகே, ஸோ ஓகேங்க, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மணி லாக்ஸுக்கு. ஸோ ஓகேங்க, பாய் பாய். சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க வேற லெவலில். ஓகே, சரி நான் வீட்டுக்கு போகிறேன், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மணி லாக்ஸ்.